கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கம்பெனியில் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டேரெக்டாக வாக்-இன் ட்ரைவே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்டில் வந்து இவங்க வாக்-இன் ட்ரைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் டேரெக்டாக போய் வாக்-இன் ட்ரைவ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்து இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த இயர் பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், வாக்-இன் ட்ரைவுக்கு போய் அட்டன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு போய் வாக்-இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷனையும் நீங்கள் ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லாட்ஸில் வந்துட்டு 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ HCL டெக்கில் வந்துட்டு வாக்-இன் ட்ரைவ் ஃப்ரெஷர்ஸ் சென்னை மார்ச் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2025. தென் இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 4 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 28. இன்கேஸ் இந்த வீடியோ வந்துட்டு March 1 தான் வந்து வரும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 2 to 3 days இருக்குது. அந்த 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களோட ட்ராவலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இந்த ஜாபுக்கு வந்து டேரெக்டாக வாக்கில் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரோலை பார்க்குறதுக்கு முன்னாடி தென் என்ன டைமிங் அண்ட் என்ன வென்யூ எங்கே வென்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் 4th March March இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா February 28. 4th March பார்த்தீங்கன்னா கம்மிங் டியூஸ்டே, இந்த வீக்கெண்ட் போயிட்டு மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, அந்த டியூஸ்டே அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வாக்-இன் ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2 hours தான் இன்டர்வியூஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் போய் அவங்களால வாக்-இன் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு HCL Technologies SEZ Unit 2 எல்கட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சோழிங்கநல்லூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. மேடவாக்கமில் இந்த சென்னை லொக்கேஷனில் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் பிரான்ச்சுக்கு வந்து HCL Technologiesல வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இன்கேஸ் தப்பாக வந்துட்டு HCL வந்துட்டு ஒரு 2 to 3 லொக்கேஷன்ஸில் இருக்குது சென்னையில். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த டேட்டும் அந்த டைம் அண்ட் டேட் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த லொக்கேஷனை கூகுள் மேப்பில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அக்யூரேட் லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவப்பிரியா எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு HR இருக்கலாம், இல்லை மேனேஜராக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு உங்களோட கோஆர்டினேட்டராக இருக்கட்டும். ஸோ இவங்கள தான் வந்து நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க நேம் வந்துட்டு சிவப்பிரியா எம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு வாக்-இன் ட்ரைவ் ஃபார் 2023 பேட்ச் பாஸ்ட் அவுட் அண்ட் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2023 பேட்ச் அண்ட் 2024 பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எந்த டிகிரி முடிச்சிருக்க பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டேட் பார்த்தீங்கன்னா 4th March 2025 ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. தென் டைம் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 AM to 12:30 PM வரைக்கும் அரௌண்ட் ஒரு 2 to 3 hours இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு அட்ரஸ் ஆஃப் தி இன்டர்வியூ வந்து HCL Technologies சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் Tower 4 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு Tower 4க்கு போக சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் HR காண்டாக்ட் பர்சன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இவங்க நேம் வந்துட்டு சிவப்பிரியா. ஸோ இவங்க வந்து HR இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் கைண்ட்லி நோட் BE BTech MC ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் வாக்-இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா BE BTech MCA. ஸோ BE முடித்த கிராஜுவேட் பீப்புள்ஸ், தென் BTech முடித்த கிராஜுவேட் பீப்புள்ஸ், தென் MCA முடிச்ச கிராஜுவேட் பீப்புள்ஸ் இவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணக்கூடாது. அப்போனா இது வந்து யாருக்கு எலிஜிபிள், இந்த இந்த டிகிரி வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் ஒன்லி ஃபார் எலிஜிபிள் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேட்ச் பாஸ் அவுட் மட்டும் தான் போய் அப்ளை பண்ணணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2023 அண்ட் 2024 நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களோட ஆல் செமஸ்டர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இன்டர்வியூக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/7 ஒர்க் அந்த ஷிஃப்ட்டில் 24/7 ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 24/7 நான் வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது.
இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும் இல்லை நைட் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் கொடுக்குற மாதிரி எதாவது 24/7 சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் டு பி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஹேவ் ஃபியூ ஓப்பனிங்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் as well the 2+ years experience in order to casual king immediate joiners அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கைண்ட்லி வாக்கின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி கேரி அண்ட் 2 ரெஸ்யூம்ஸ் ஹார்ட் காப்பி அலாங் வித் ஒரிஜினல் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கைண்ட்லி டோன்ட் கேரி எனி பென்ட்ரைவ் பர்சனல் லேப்டாப் வைல் கம்மிங் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்கள் ரெஸ்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து 2 ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸே வந்து 2 டைம்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரிஜினல் ஐடி இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப்க்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லேப்ஸாக இருக்கட்டும், உங்களோட பென்ட்ரைவ்ஸாக இருக்கட்டும், இந்த எதுவுமே நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடாது, அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ தான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நாலேஜ் இன் MS Excel, குட் கம்யூனிகேஷன் அண்ட் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் ஸ்கில், ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த client requirements and should know to create a SOPs individually and customer specific, ability to think dynamic, diligently and able to relate to the process and procedures translated with the business logistics, they provide 24/7 சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்கில்ஸில் என்னென்ன ஜேடியில் வந்து ஸ்கில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும். MS ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து எக்ஸலாக இருக்கட்டும், இல்லை வேர்டாக இருக்கட்டும், இல்லை பவர் பாயிண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த MS ஆஃபீஸில் இருக்க டூல்ஸோட உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக எல்லா ஜாபுக்கும் கொடுக்குற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்கில்லும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளைண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டைனமிக்காக திங்க் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 24/7 வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரோல் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரேட் ஆர்டர்ஸ் இன் SAP ஆரக்கல், ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் இன் SAP ஆரக்கல், தென் டூ அனாலிசிஸ் இன் கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து SAP SAP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SAP பார்த்தீங்கன்னா, SAP ஆரக்கலோட ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ இந்த SAPோட இப்போ வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டிங், இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், இந்த ரோலில் எப்படி பூமிங்கில் இருக்குது, அந்த மாதிரி SAP SAP வந்துட்டு இப்போ வந்து பூமிங்கில் இருக்க ஒரு டெக்னாலஜிஸ். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதனால் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் யார் இந்த SAPக்குள்ளே போகணும், இல்லை SAPயோட ஃபியூச்சர்ஸுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5+ years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து அரௌண்ட் ஒரு 1.5 lakhs வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தென் அதனால் வந்துட்டு உங்களோட ரோல் வந்துட்டு, உங்களோட கெரியர் வந்துட்டு SAPயில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக இதை போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, SAP பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதை வந்து எப்படி போய் அட்டன் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது இந்த இன்டர்வியூஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுதான் கண்டிப்பாக மெயின். எஜுகேஷன் கேட்டகரியில் அண்டர் கிராஜுவேட் மட்டும் முடிச்சிருந்தா ஓகே. அந்த எஜுகேஷன் அண்டர் கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே, பிஜியாக இருந்தாலும் ஓகே, போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே. அண்டர் கிராஜுவேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, BA in any specification, BA in any specification மீன்ஸ் நீங்கள் வந்து BA இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை BA எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி BA in any specification கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் BCA in any specification கொடுத்துருக்காங்க. தென் BCom in any specification கொடுத்துருக்காங்க. தென் BBA and BMS in any specification கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ்க்கு. தென் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா MBA PGDM அண்ட் எனி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் MCom இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அந்த கீ ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SAP ரிலவெண்ட்டான ஹைலைட்டட் ஸ்கில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் டு கேஷ், சப்ளை செயின் அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வாய்ஸ் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் P2P அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜாப் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களோட கெரியர்ஸ் வந்து SAPல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பூமிங் டெக்னாலஜி. அதனால் வந்துட்டு இது நிறையவே ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.